ஃபஸ்ட்டு நம்ம வந்து போரிங் ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ரேஷனு. ரெண்டாவது டூவில் வந்து த்ரெட்டிங்கு, மூணாவது குருவிங்கு, நாலாவது வந்து ட்ரில்லு, அஞ்சாவது டேப்பு. ஜாபோட ஐடி டயாமீட்டர் செக் பண்ணுங்கள். ஐடி டயாமீட்டர் செக் பண்ணாக்கா 66.78. ஓகேங்களா? இப்போ வந்து ஜாபை வந்து நோட் பண்ணிவிட்டு ஜாபோட ஃபேஸ்ட்டை வந்து டூலில் டச் பண்ணுங்கள். ஃபேஸ்ட்டை கரெக்டாக டச் பண்ணி ஒரு கேப் வச்சு டூலில் டேமேஜ் ஆகக்கூடாது. கரெக்டாக ஃபேஸ்ட்டாக பொறுமையாக ஜெட்டில் ஹேண்டில் மூவ் பண்ணி டச் பண்ணுங்கள். டச் பண்ணியாச்சு. இப்போ அதோட ஆப்ரேட் நம்பர் வந்து 1 நம்பர் போய்ட்டு கரெக்டாக ஜாமீனில் கொடுங்க. வியரில் கொடுக்கக்கூடாது, ஜாமீனில் கொடுங்க. ஜாமீன் மாற்றிட்டு ஜெட்டு 0.0 மெஷர் கொடுங்க. இன்புட்டெலாம் கொடுக்கக்கூடாது, மெஷர் கொடுங்க. ஜெட்டு 0.0 மெஷர் 2-3 வாட்டி கொடுத்துக்குங்க. இப்போ டூவில் பேக் எடுங்க. ஹேண்டில் தான் மூவ் பண்ணணும், பார்த்து எடுங்க. ரெண்டாவது வந்து இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 66.78 இருக்கும். வந்து பார்த்தோம் நம்ம 66.80 நம்ம கொடுத்துருவோம். 80. ஓகேங்களா? பேப்பர் வச்சு டச் பண்ணுங்கள். போறீங்க. இப்போ வந்து ஹேண்டில் எஸ்ஸில் மூவ் பண்ணிட்டு கரெக்டாக பேப்பரை டச் ஆகிடுச்சு. பேப்பருக்கும் டூலுக்கும் ஜாபுக்கு நடுவில் பேப்பர் வச்சு அழகாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு இப்போ வந்து எஸ்ஸோட வேல்யூ என்ன? எஸ் 66.80 மெஷர் எஸ்ஸில் கொடுக்கணும். எஸ் 66.80 மெஷர். ஓகேங்களா? இப்போ டூவில் அழகாக ஒரு டூலாக தான் இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து போரிங் டூலு அவ்வளோ வந்து ஜாபோட ஃபேஸில் செக் பண்ணுங்கள். இந்த பேப்பரை வச்சு அழகாக டச் பண்ணிவிட்டு இதோட டூல் நம்பர் வந்து 2 ஜெட்டு 0.0 மெஷர் கொடுங்க. செட்டிங் போடும்போது எப்பயுமே மெஷர்மெண்ட்டு தான் கொடுக்கணும். இன்புட்டோ ப்ளஸ் இன்புட்டோ கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து போர்டோட எஸ் வேல்யூ அதை போல் தான் எடுக்கணும். ஜாபுக்கும் டூலுக்கும் நடுவில் ஒரு பேப்பர் வச்சு செக் பண்ணுங்கள். ஏன் பேப்பர் வச்சு செக் பண்ணுறேன்னா இன்சர்ட் கார்னர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால் டச் பண்ணி வச்சு இப்போ எஸ் 66.80 கொடுத்துட்டு பேக் எடுங்க. இப்போ த்ரெட் டூவில் ஓப்பன் பண்ணி எப்படி லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ த்ரெட்டிங் டூவில் ஓப்பன் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டு டூலில் ஸ்லாட்டு இது பண்ணலாம். அந்த ஸ்லாட்டு நேரம் வந்து கரெக்டில் மவுண்டில் இருக்க போல்டு நேரம் வச்சு டைட் பண்ணணும். போல்டு நேரம் வச்சு டைட் பண்ணுங்கள். டூலில் இருக்கிற ஸ்லாட்டுக்கும் கரெக்டு மவுண்டில் இருக்க போல்டு நேரம் வச்சு அந்த ஸ்லாட் வச்சு டைட் பண்ணணும். அப்போ டவுன் சைடில் ஒரு போல்டு இருக்கும், அந்த போல்ட்டையும் டைட் பண்ணுங்கள். இதே போல் தான் எந்த டூலாக இருந்தாலும் இதே போல் தான் ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டு நேரம் வச்சு டூலை டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து ஜெட்டு வெளியும் எஸ் வெளியும் நம்ம கொடுக்கணும். நம்ம ஜெட்டில் வச்சு ஜாபோட கார்னர் வச்சு செக் பண்ணிட்டு ஜெட்டு 0.0 கொடுக்கணும். எஸ் வெளி வந்து எப்படின்னாக்கா இந்த ஜாபோட டயாமீட்டர் வந்து பார்த்தாக்கா 66.80. அதெல்லாம் வந்து 66.80 கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வச்சுக்கிற ஜாபு வந்து 66.70 மேலே இருக்கலாம், இல்லை 100 இருக்கும். டயாமீட்ரு அப்படியே மாறி இருக்கும். அது உங்கள் டயாமீட்ரு தகுந்தப்பில் மாற்றி கொடுங்க. ஜாபை டச் பண்ணி ஜெட்டு 0.0 கொடுத்துருக்கோம். எஸ் வேல்யூ இந்த ஜாபோட டயாமீட்ரு வந்து 66.80. நீங்கள் எந்த ஜாப் ஓட்ட போகிறீங்களோ அதோட டயாமீட்டர் அளந்து பார்த்துட்டு அதோட டயாமீட்டர் கரெக்டாக கொடுங்க.
த்ரெட்டிங் டூலுக்கு நம்ம ஆஃப்டர் பண்ணியிருக்கோம். இதோட எஸ் வேல்யூ வந்து 66.80. எஸ் 66.80 கொடுக்கணும். மூணு டூலே ஆப்ரேட் ஆச்சு. இப்போ வந்து ட்ரில்லு டேப் எடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக ஜாபோட பேஸில் கரெக்டாக வைங்க. வச்சுட்டு ஒரு சாப்டரை வச்சு கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குருவிங்க்கும் ட்ரில்லிங்கு போரிங் மூணுத்துக்கும் வந்து ஜெட்டு 0.0 கொடுக்கும். எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவோ ஜாபோட வேல்யூ, ஜாபில் நம்ம டைம் செட் பண்ணோம் அந்த வேல்யூ எவ்வளவோ கொடுக்கும். ட்ரில்லிங்க்கும் டேப்பிங்க்கும் வந்து ஜெட்டு 0.0 கொடுக்கணும் மெஷர்மெண்ட்டு. எஸ்ஸோட வேல்யூ வந்து 0 தான் கொடுக்கணும். எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் எஸ் வந்து 0 கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ட்ரில்லு டேப் போட போகிறோம் ஜாபோட சென்டரில். ஓகேங்களா? ஜாபோட சென்டரில் வந்து ட்ரில்லு டேப்பு போட போகிறோம். அதனால் வந்து ஜெட்டு வந்து 0.0 ஜாபோட பேஸ்ட் அட்டாச் பண்ணிவிட்டு ஜெட்டு 0.0 கொடுங்க மெஷர்மெண்ட்டு. எஸ்ஸோட வேல்யூ என்னென்னா பக்கத்தில் போய்ட்டு 0ன்னு இருந்தாலே ஓகே தான். 0 கொடுங்க. மெஷர்மெண்ட்டு இன்புட்டு கொடுத்தா ஓகே. மெஷர்மெண்ட் கொடுக்க தேவையில்ல. இப்போ ட்ரில்லிங்கு ஜெட்டு 0.0 கொடுங்க. ஸ்கூல் நம்பர் மாற்றிட்டு ஜெட்டு 0.0. எஸ்ஸில் வந்து நம்ம வந்து 0 கொடுத்து இன்புட்டு தான் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்தாச்சு எஸ் ஜெட்டும். இப்போ விஆரில் போங்க. விஆரில் போயிட்டு எல்லாம் 0ல் இருக்கும். என்ன பண்ணிக்கலாம்? -0.8 கொடுத்து இன்புட் கொடுத்துருங்க. மூணுத்துக்கும் கொடுத்தாச்சு. ஏன்னா ஓடும்போது டயாமீட்டர் கம்மியாக இருந்தாக்கா திரும்பி நம்ம செக் பண்ணிவிட்டு டயாமீட்டர் செக் பண்ணிவிட்டு திரும்பி எவ்வளோ டயாமீட்டர் வேணுமோ அந்த டயாமீட்டருக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக கட்டு வச்சுச்சுனாக்கா திரும்பி எதுவும் பண்ண முடியாது. வியூவர்க்கு எதுவுமே பண்ண முடியாது. டயாமீட்டர் கம்மியாக வச்சு ஃபஸ்ட்டு ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டயாமீட்டர் எவ்வளவோ அது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. போகிறோம். ஃபஸ்ட்டு போரிங் ஆப்ரேட் பண்ண போகுது. சிங்கிள் பிளாக்லாம் போட்டாச்சு. நம்ம சிங்கிள் பிளாக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆர்பிஎம் ரேபிட் மூவ்மெண்ட் வந்து 100ல் இருக்குது. 100ல் இருக்கக்கூடாது. 25ல் வச்சுங்க. 25ல் வச்சால் தான் இது பொறுமையாக மூவ்மெண்ட் ஆகும். கரெக்டு. இப்போ சிங்கிள் பிளாக்கில் போட்டு பண்ணுறேன். ஓகேங்களா? ஆட்டோவில் போட்டு ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? செக்கிங் மோடு போடுங்க. செக்கிங் மோடு போட்டால் தான் ஜெட்டில் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். பாருங்கள், ஒரு வேலையெல்லாம் படிக்கிட்டு பாருங்கள். போட் டூல் ஆர்பிஎம் 800 ஆர்பிஎம்மில் சுற்றுது. அடுத்தது ஜெட்டு வந்து 5 mm வந்து நிற்கணும். எஸ்ஸில் வந்து 66 mm. பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொறுமையாக போகுது. இப்போ ரேபிட் ஸ்பீடு 25 வச்சுனால இது வேகமாக போகுது. இப்போ வந்து கிட்டைக்கு போயிடுச்சு. கிட்டைக்கு போனதுக்கப்புறம் 0ல் போடுங்க. ரேபிட் 0ல் போட்டு இப்போ வந்து எவ்வளோ எம்எம்னாக்கா 88 mm இருக்குது. 88 mm ஜாப்லேருந்து 88 mm இருக்குது.
ஜீரோவில் போட்டதுனால ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணாக்கா இந்த சைக்கிள் ஸ்டார்ட் பட்டனு இது வந்து ஸ்டாப். சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணாக்கா சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப்பில் போட்டு கொஞ்சமாக விடணும். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாப் பண்ணாக்கா எவ்வளோ எம்எம்னாக்கா 14 mm காட்டுது. நான் ஸ்டாப் பட்டனை அழுத்திருக்கேன், 14 mm காட்டுது. ஓகேங்களா? இப்போ திரும்பி ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணாக்கா பாருங்கள், அதுதாங்க 5 mm. எஸ் வந்து 66, 5 mm ஜெட்டு, 5 mm ஜாபுக்கும் டூலுக்கும் 5 mm, 66 எஸ்ஸில். இப்போ பொறுமையாக விட்டு பாருங்கள். நம்ம வந்து ஏற்கனவே வந்து எஸ் வந்து -0.8 கொடுத்துருக்கோம். ஆனால் கொஞ்சம் தைரியமாக விடலாம். எதற்கு லைட்டாக சாம்பர் அடிக்குது. சாம்பர் வச்சுட்டு அதை அப்புறம் போர் ஓடும். போர் ஓடுது. ஓகேங்களா? கரெக்டாக ஓடிட்டு திரும்பவும் டோர் க்ளோஸ் பண்ணிங்க. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு கூலண்ட் ஆன் பண்ணிட்டு சிங்கிள் பிளாக்கை ஆனில் இருந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். 25 வச்சுட்டேன். கூலண்ட் ஆன் பண்ணிட்டேன். கூலண்ட் ஆன் பண்ணிட்டேன். கூலண்ட் வந்து ஓகே. Ni போரிங் ரன்னிங். boring running, checking. போரிங் Okey. என்ன டைமுக்கு? 67 61. Betul? Okey, dia nak dalam takut dia taper. 67. Okey, taper sikit lah. 0.5 lah. போரிங் செக் பண்ணியாச்சு. ஐடி டைமுக்கு செக் பண்ணிட்டு போரிங் டூலில் போய்ட்டு எவ்வளோ நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணணும் கொஞ்சமாக கொடுங்க. லெஃப்ட்டில் போயிட்டு நம்ம பண்ண வேலையை 0 பண்ணிட்டோம். 0 பண்ணிட்டு இப்போ லெஃப்ட்டில் பை பார்த்தா ஓகே ஆப்ஷன் போட்டுருக்கு. அதனால் வந்து பண்ணியாச்சு. திரும்பவும் போரிங் ஓட்ட ரீசெட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் போயிட்டு திரும்பி எடிட் இருந்தது. திரும்பி ஆட்டோவில் போடுங்க. ஆட்டோவில் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சைக்கிள் செட் பண்ணுங்கள். ஓகே, டைம் கரெக்டாக வந்துச்சு. ஓகேண்ணா. ஃபிட்டிங் ஓட போகுது. த்ரெட்டிங் செட்டு தான். திரும்பவும் N2லேருந்து த்ரெட்டிங் ஓட போகுது. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா அதே சிங்கிள் பிளாக் போட்டு RPM 25 வச்சிங்க. கூலண்ட் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் ஆகிடுச்சு. 25 செக்கிங் மோட் ஆன் பண்ணிட்டாக்கா 250 ஜெட்லேருந்து ஜாப்லேருந்து டூனு வந்து 250 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. புரியுங்களா? ஸ்லோவாக இப்போ வந்து என்ன பண்ணணும் விடுங்க. திரும்பி சிங்கிள் பிளாக் போட்டு சைக்கிள் ஸ்டார்ட்டு ஆஃப். ரைட் எரியுதா? ப்ராசஸ் ஆகுது. 32 50 mm இருக்குது. இப்போ
ஸ்டாப் பண்ணிட்டு ஜீரோவில் போடுங்க. ஜீரோவில் போட்டு திரும்பி ஆன் பண்ணாக்கா அஞ்சமும் போகணும். ஓகே எஸ் 67 ஜெட்டில் 5 mm டிஃப்ரென்ஸு. இது ஓகேங்களா? 10 ரேட்டிங் விடுங்க. ஏன்னா ஃபோன் ஆகணும், தென்ன விடக்கூடாது. த்ரெட்டிங் போட்டிருக்கு. நம்ம மைனஸ் பண்ணதுனால த்ரெட்டு வந்து லேட்டாக தான் கட்டு வச்சுருக்கு. நம்ம கட்டு எடுக்கணும். ப்ரோக்ராம் போய்ட்டு ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணிட்டு எடிட்டில் போட்டு ரீசெட் பண்ணுங்கள். எடிட்டில் போட்டு ரீசெட் பண்ணால் தான் ஹோம் பொசிஷன் போகும். இப்போ த்ரெட்டிங் வந்து ஆப்செட் நம்பர் வந்து த்ரெட்டிங் ஆப்செட் நம்பர் வந்து 3 0.8 கொடுத்துருக்கோம். ப்ளஸில் இப்போ 0.5 கொடுங்க. 0.5 கொடுத்துட்டு ப்ளஸ் இன்புட்டு கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் இன்புட்டு கொடுங்க. இன்புட்டு கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. மாறிச்சா? இப்போ திரும்ப பொறுமையாக ஓடுங்க. N2 கால் பண்ணிட்டு ஆட்டோவில் போட்டு திரும்ப சைட் செட் பண்ணுங்கள். ஓடுங்க. ஓன் ட்ரிப்பில் அந்த கரெக்டாக இருக்கணும். இது வந்து பாட்டம் செக் பண்ணுறது. குருவிங் இந்த இடத்துல குருவிங் ஓரிங் போடணும். அந்த இடத்துல குருவிங் ஓட போகுது. அடுத்து இங்கே ட்ரில்லு, இங்கே கேப்பு. அவ்வளோதாங்க. டிராஃபிக்கு 25 இருக்குது. வேகமாக போகுது. செட்டிங் மோடு போட்டு 29 mm இருக்குது. 5 mm டிஸ்டன்ஸ். ஓகே 5 mm டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. எல்லாம் ரைட்டாக முடியும். ஓடிச்சு. குரிங் ஓனதுக்கப்புறம் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டயமீட்டர் கூட இப்போ 0.6 குரிங் வந்து 1 0.6 இதுவே 0.8 0.6 கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் இன்புட்டு கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் இன்புட்டு கொடுங்க. கொடுத்துட்டு ப்ரோக்ராம் போங்க. ப்ரோக்ராம் போய்ட்டு ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணிவிட்டு எடிட்டில் இருக்குது ஆட்டோவில் போட்டு இப்போ N3 ஓட போகுது. N3 ஆயிடுச்சுட்டு N3 வந்துடும். ஆயிடுச்சுன்னு அப்புறம் சர்ச்சிங் கொடுத்தா N3 வந்துடும். சரிங்களா? ஓடிச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் ட்ரில்லு டேப்பு ஒன்றும் சிங்கிள் பிளாக் போட்டுங்க. ஃபோர் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு N4 ஓட வந்துருக்குங்க. ட்ரில்லு 7 mm S0 ஜெட்டில் 7 mm இருக்குது. ஓகே
கேபிள் லாக் இது பண்ணிட்டு ஃபோன் ஆன் பண்ணிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே ட்ரில்லிங் முடிஞ்சிச்சு. ஓகே ட்ரில்லிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டேப்பிங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டுவெண்ட்டி mm வந்துச்சு. ஓகே டோர் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு சிங்கிள் பிளாக் ஆஃப் பண்ணிட்டு கூலண்ட் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு அவ்வளோதாங்க ஒரு ஜாப்பில் ட்ரில்லு, டேப்பு, த்ரெட்டிங்கு, போரிங்கு, குருவிங்கு 5 ப்ராசஸ் நடந்திருக்கு. இது அப்போ எடுத்து கியூசி செக் பண்ண கொடுக்கணுங்க. கியூசி செக் பண்ணிட்டு ஓகேனாக்கா ஓட்ட வேண்டியது தான். இந்த த்ரெட்டிங் ஆகிருக்கு. இது குருவிங்கு, போரிங்கு. இது உள்ளே பார்த்தாக்கா ட்ரில்லு, டேப்பு சென்டரில் பாருங்கள். ஓகே கரெக்டாக இது